சிக்கனா மட்டனா? ஓ, சவ் சவா? பரவாயில்ல, இன்னைக்கு வெஜிடேரியன்லேயே பூந்து விளையாட போகிறேன். சரியா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஒரு வெஜிடேரியன் டிஷ் தான். பட் அது வந்து டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும். நான்வெஜ் கறி சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிங்களா? என்ன செய்ய போகிறோம்னா ஒரு கூட்டு. அது வந்து நார்மலாக நம்ம செய்கிற கூட்டு மாதிரி இருக்காது. இது வந்து மசாலா கூட்டு. சரிங்களா? சில மசாலாலாம் போட்டு சில பொருட்கள்லாம் ஆட் பண்ணி சூப்பரான முறையில் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். நம்ம யூஸ்வலாக கூட்டுக்கு வந்து ஒன்று பாசி பருப்பு இல்லைன்னா தோரம் பருப்பு யூஸ் பண்ணுவோம். பட் நம்ம இப்போது கடலைப்பருப்பு வச்சு செய்கிறோம். சரிங்களா? கடலைப்பருப்பு வச்சு சவ் வச்சு செய்கிறோம். சூப்பரான ஒரு கூட்டு. சாதத்துக்கு, சப்பாத்தி, பரோட்டா அதுக்கெலாம் சூப்பராக இருக்கும். வாங்க, நான் சொல்கிற மெஷர்மெண்ட் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். சூப்பரான ஸ்டைலில் வரும். ஓகே, பார்க்கலாம். மசாலா கூட்டு, சவ் மசாலா கூட்டு செய்கிறதுக்கு நம்ம குக்கர்லாம் செய்யணும். ப்ரெஷர் குக்கரில் அடுப்பில் வச்சுக்கோங்க. ஆயில் ஒரு 4 டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. இதில் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இது வந்து வெஜிடேரியன் டிஷ் தான், பட் நான்வெஜ் டிஷ் அளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டோம், எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிச்சு. இது வந்து ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை போட்டு அது லைட்டாக பொரியட்டும். அதே நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம், ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுக்குவோம். சோம்பு 1.5 டீஸ்பூன் போட்டுக்குவோம். சோம்பு லைட்டாக பொரிச்சா போதும். இது பாருங்கள், இது வந்து இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய். இஞ்சி வந்து ஒரு இன்ச்சு, ஒரு 1.5 இன்ச்சு இஞ்சி சைஸ் இஞ்சி இருக்கும். பூண்டு ஒரு 7 பல்லு பூண்டு, பச்சை மிளகாய் ஒரு 5 அப்படியே போட்டுக்கணும். போட்டு எண்ணெயில் கொஞ்சம் நல்லா வறுபடுத்தணும். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு அந்த எண்ணெயில் ஆட் ஆகும். சரிங்களா? இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதுமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு 50% நல்லா வதங்கட்டும். ஃபுல்லாக பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 50% நல்லா வதங்கட்டும். வெங்காயம் போட்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. சரிங்களா? இப்போ நம்ம வச்சுருந்த தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா வதங்கிச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம வச்சுருந்தா சவ் வந்து 1/2 கிலோ. இது மாதிரி பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்குவோம். ஏன்னா நம்ம குக்கரில் வேக வைக்கும் போது அது குழையக்கூடாது. ஸோ பெரிய க்யூப்ஸாக கட் பண்ணிக்கிட்டு இதுமாரி அந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கிக்குவோங்க. இப்போது அது லைட்டாக வதங்கினோடனே நம்ம மசாலா ஐட்டம்ஸில் போட்டுடலாம். சரிங்களா? இப்போது 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1.5 டீஸ்பூன் மல்லிப்பொடி. சரிங்களா? போட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் அந்த காயில் போட்ட அளவுக்கு வதக்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா காயில் வந்துடுச்சு. ஸோ நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா 1/4 கிலோ பருப்பு, கடலைப்பருப்பு. சரிங்களா? இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இது அப்படியே போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷு கடலைப்பருப்பு தான் போடணும், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரிங்களா? போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பு போட்டு லைட்டாக வதக்கினோடனே அதுக்கு தேவையான தண்ணி. ஸோ கடலைப்பருப்புன்றதுனால கொஞ்சம் தண்ணி பார்த்து போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து வேகும். இது வந்து ரொம்ப குழைய வேகக்கூடாது. ஆக்சுவலாக இது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே தெரியணும், அப்போ தான் வந்து இது நல்லாயிருக்கும். சரிங்களா? இதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணணும். விசில் போட்டு ஒரு 7லேருந்து 8 விசில் விடுங்க, மீடியம் ஃப்ளேமில். சரிங்களா? அப்போ என்ன ஆகும், காயும் கரெக்டாக வேகும், குழையாது, பருப்பும் கரெக்டாக வேகும். ஓகே, விசில் போட்டேன். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி ஒரு 7லேருந்து 8 விசில் நல்லா வரட்டும்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். தெரியுதுங்களா? பருப்புலாம் வந்து வெந்துடுச்சு ஆக்சுவலாக பருப்பு. பட் அவங்களுக்கு முழுசாக தான் இருக்கும். அது நீங்கள் சாப்பிடும் போது அது நல்லா பல்ல கரைஞ்சிரும். இந்த வெஜிடேரியன் கூட்டு தான், பட் இது வந்து நான்வெஜ் குழம்பு மாதிரி ஒரு டேஸ்ட் இருக்கும். சரிங்களா? கொத்தமல்லி ஒரு கை போட்டுக்கோங்க. நம்ம கொத்தமல்லி போட்டுட்டு ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கூட்டு ரெடி. பாருங்கள், நம்ம ஒரு நான்வெஜ் ஒரு சிக்கன் குழம்போ இல்லை மட்டன் குழம்போ அந்த டெக்ஸ்சரில் இருக்குது பாருங்கள். காயெலாம் நான் சொன்ன மாதிரி சூப்பராக வெந்துடுச்சு. அதாவது கரையில், பட் நல்லா வெந்துடுச்சு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 6-7 விசில் விட்டதுனால பருப்பும் பாருங்கள் நல்லா பாருங்கள் நல்லா கரைஞ்சிச்சு. ஆமாம், டேஸ்ட் பண்ணலாம். சூப்பராக இருக்குது. நல்லா ஸ்பைஸியாக அந்த பருப்பு அந்த காயெல்லாம் சேர்ந்து வேறு லெவல் டேஸ்ட்டு. நிஜமாக நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா வச்சுக்கோங்களேன், உடனே காலியாகிடும். அதுமாதிரி ரைஸ்க்கு நீங்கள் போட்டு இதுமாதிரி போட்டு ஒரு வறுவல் மாரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செய்யுங்க, உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எப்படி வந்திருக்கு, என்ன நான் போடுறேன், எப்படி அந்த டெக்ஸ்டர் வருது, எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். ஓகே, ருசிச்சு சாப்பிடுங்க, ரசிச்சு வாழுங்க. ஓகே, see you on the next video. Bye.